Government school 7.5. நீங்க அங்க போய் டேபிள்ல கொடுத்து வரிசையா பின்னால போய் டேபிள்ல கொடுத்து. Yeah. Okay. Yes. Sir, you will come. Vocational 7.8. Bukar. Yes. Yes. எல்லாருக்கும் வந்துருச்சா? ஹோல்டர்ஸ் அப்படியே உட்காருங்க ப்ளீஸ். இடம் சொல்கிறேன். Yes, sir. ப்ளீஸ் இடம் ஆல் ஆஃப் ப்ளீஸ் உட்காரு. ப்ளீஸ் இடம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் உயர்கல்வித்துறை மாண்புமிகு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்களுடைய அனுமதியுடன் உயர்கல்வித்துறை மூலியமாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024க்காக அட்மிஷன்ஸ் இன்று தமிழ்நாடு மாணவர்கள் பொறியியல் சேர்க்கை 2024க்காக தரவரிசை பட்டியல் இன்று 10/7/24 வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு இந்த ஆண்டு மொத்தம் பதிவு செய்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2,53,954. அதில் பதிவு கட்டணம் செலுத்தி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2,09,645. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டு விட 21,946 11.69% கூடுதலாக இருக்கிறதுன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணாக்கர்களின் எண்ணிக்கை 1,99,868. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 20,909 11.68 11.68% கூடுதலாகும். இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் பயின்று அரசு ஒதுக்கீட்டாக 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ்
36,532 மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள். இதில் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 32,223 மாணாக்கர்கள் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 3,798 13.36% கூடுதலாகும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீட்டான 7.5%க்கு கோராமல் விடுபட்ட மாணாக்கர்கள் தங்களுக்கு அருகாமையில் இருந்த தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை சேவை மையத்தில் சென்று 18/7/24 வரை தங்களது பெயர்களை இணைந்து கொள்ளலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையத்தினை தொலைபேசி 1800-425-0110 1800-425-0110 வாயிலாக தொடர்பு கொள்ளாமல் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய இணையதளம் www.tneaonline.org இது மூலியமாக, அதே மாதிரி tneacare@gmail.com இமெயில் மூலியமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தெரிவித்துக் கொள்கிறோம், நிவர்த்தி செய்யலாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய ஷெட்யூல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 வழங்கப்பட்டுள்ள ஷெட்யூல் படி 6/5/24 நோட்டிஃபிகேஷன் வழங்கியிருக்கிறோம். இன்று 10/7/24 ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். 11/7/24 18/7/24 வரை மாணவிகளுக்கு இருக்கின்ற கிரீவன்ஸ் அனைத்து ரிட்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் ஒதுக்கீடு பண்ணப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் 22/7/2024 23/7/2024 வரை கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 கோட்டா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி டிஃபரெண்ட்லி ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நடத்தப்படுவதும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி ஆன்லைன் டிஃபரெண்ட்லி ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் 25/7/24 27/7/2024 வரை நடத்தப்படுவதும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜென்ரல் கவுன்சிலிங் ஆன்லைன் அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கேட்டகிரி ஒகேஷனல் 29/7/2024 3/9/2024 வரை நடத்தப்படுவதும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஆன்லைன் 6/9/24 8/9/24 வரையும், SCA to SC கவுன்சிலிங் ஆன்லைன் 10/9/24 11/9/24 வரையும், எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் 11/9/24 நடத்தப்படுவதும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல் அடிப்படையில் விண்ணப்பம் பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 2,53,954. பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 2,09,645. இதில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 1,99,868 1,99,868. பொது பிரிவினர் 1,97,601. தொழிற்கல்வி 2,267. மொத்தம் 1,99,868 1,99,868 ஆண்கள் 1,12,731. பெண்கள் 87,134. மூன்றாம் பாலினத்தவர்கள் 3 பேர். இந்த எண்ணிக்கையில் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் மூலியமாக 1,73,729 பேர், CBSE மூலியமாக 24,661, ICSE மூலியமாக 943, அதர்ஸ் 535. மொத்தம் 1,99,868. அனைத்து தகவல்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் நடத்துறது 22ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 15க்குள்ள எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் சீட் மேட்ரிக்ஸ் ஆன்லைனில் பதிவு பண்ணப்படும். அஃபிலியேஷன் ப்ராசஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணலை.
முடித்த உடனே நமக்கு தகவல் கொடுப்பார்கள். 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணப்படும். அதனால் எடிக்குவேட் டைம் மாணவர்களுக்கு இருக்கும். சீட் மேட்ரிக்ஸ் மூலியமாக தங்களுடைய வேக்கன்சிஸ் என்ன இருக்கிறது, என்னென்ன காலேஜஸில் எத்தனை சீட் இருக்கிறது, அதே மாதிரி கடந்த ஆண்டு எவ்வாறு அட்மிஷன் ஆகிருக்கிறது டேட்டா அனைத்து நம்மளுடைய இணையதளத்தில் வழங்கப்படும். மாணவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்றால், தங்களுடைய கவுன்சிலிங் டைமில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தட் அன்லிமிட்டெட் சாய்ஸஸ் கொடுக்கலாம். தங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னென்ன தகவல்கள் நம்ம ஆன்லைனில் இருக்கிறது அனைத்து தகவல்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வழங்கப்படும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட் ஆக்டிவாக பார்த்துட்டே இருக்கிறார்கள். நம்ம இருக்கின்ற தகவல்கள் வந்து அதில் பார்த்துட்டு அவங்களோட முடிவு எடுத்துக்கலாம். We will collect the details and furnish. 200 கட் ஆஃப் வந்து மொத்தம் 65 பேர், 200 அவுட் ஆஃப் 200 65 பேருக்கு வந்திருக்கிறது. நம்மளுடைய டிஎன்ஹெச்எஸ்சியில் 58 பேர், அதர் போர்ட்ஸில் 7 பேர் வந்திருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். டோட்டல் அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸ் ஜென்ரல் டாப் 10 ரேங்க்ஸில் முதல் இடம் வந்திருக்கின்ற மாணவி, அவருடைய பேர் தோஷிதா லக்ஷ்மி, செங்கல்பட்டு மாவட்டம், ஃபர்ஸ்ட் ரேங்க் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப். செகண்ட் நிலஞ்சனா கே, திருநெல்வேலி மாவட்டம், 200 அவுட் ஆஃப் 200 செகண்ட் ரேங்க். தேர்ட் வந்து கோகுல், நாமக்கல் மாவட்டம், 200 அவுட் ஆஃப் 200. ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் டாப் 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதில் முதல் ரேங்க் வந்திருக்கின்ற மாணவி, அவருடைய பேர் ராவணி, சேலம் மாவட்டம், மாடல் ஸ்கூல் வீரபாண்டி, ஃபர்ஸ்ட் ரேங்க். செகண்ட் கிருஷ்ணா அனு, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல், கோயம்புத்தூர் சிட்டி. தேர்டு வந்து சரவணன் எம், டிஎம்கேவி கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காட்பாடி, காங்கேயநல்லூர், வெள்ளூர் மாவட்டம். ஃபுல் 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஜென்ரல் டாப் 10 ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம், அதில் வந்து அஸ்வந்த் ஈரோடு மாவட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஹரிஹரன் ஆர் ஈரோடு மாவட்டம், தேவ் பிரியதர்ஷன் ஏஎம் ஈரோடு மாவட்டம் தேர்ட் ரேங்க். 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க் அபிஷேக் ஏ அரியலூர் மாவட்டம், தக்ஷினி எம் திருவண்ணாமலை மாவட்டம், கதிரவன் ஆர் அரியலூர் மாவட்டம். ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அனைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக டிஎன்இஏ 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். டீட்டெயில்டு கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸும் தற்பொழுது தங்கள் வாயிலாக எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய ஷெட்யூல் படி கவுன்சிலிங் நடக்கும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கமிட்டி மூலியமாக சொல்லிடுவாங்க. கமிட்டி அதுக்கு ஆனரபிள் ஜட்ஜு தலைமையில் ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அதில் முடிவெடுக்கும். அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி 15க்குள்ளே நமக்கு தகவல்கள் ஃபைனல் ஃபார்மில் கொடுப்பார்கள். 15/7/2024 நம்மளுடைய இணையதளத்தில் அனைத்து காலேஜ் ஃபுல் ஃபைனலிஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ், ஆனால் எந்த பிரான்ச்சில் எத்தனை சீட் எந்த கேட்டகரியில் இருக்கிறது தெரிவிக்கப்படும். 22/7/2024 தான் நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு 1 வீக் முன்னால் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். மாணவர்கள் நம்மளுடைய சைட்டில் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு அவருடைய சாய்ஸஸ், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்றால் மேக்ஸிமம் சாய்ஸஸ் வந்து நீங்கள் மாணவர்கள் ஃபில் பண்ணணும். அதனால் அவங்களுடைய விரும்பக்கூடிய காலேஜ் வந்து மிஸ் பண்ணாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கும். ரொம்ப கம்மி
தட்ஸ் வை இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளுடைய நீங்கள் ப்ரெஸ் மூலியமாக சில தகவல்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரி சில கால் சென்டர்ஸ் மூலிமா சில இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அதனால் ஒரு காலேஜினுடைய கோட், காலேஜ் டீட்டெயில்ஸ், வென்யூ ஆஃப் த காலேஜ் எங்கே இருக்கிறது, அதே மாதிரி அந்த காலேஜில் எத்தனை சீட் இருக்கிறது, அந்த காலேஜில் எத்தனை பேர் அட்மிட் ஆகிட்டாங்க கடந்த ஆண்டு உள்ளிட்ட பல்வேறு டீட்டெயில்ஸ், ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம சைட்டில் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக எத்தனை பேர் பாஸ் ஆகிட்டாங்கன்னு தகவலும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட சைட்டில் ஏற்கனவே இருக்கிறது, திருப்பி ரீஇன்சிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவும் நம்ம சப்மிட் பண்ணிவிடும். அது வந்து மாணவிகள் கவனமாக பார்த்துக்கொண்டு தங்களுக்கு தேவை இருக்கிற காலேஜஸை தாங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒரே ஒரு வேண்டுகோள், இம்பார்ட்டண்ட் தகவல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்றால், நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியாக கொடுக்காதீர்கள். அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஃபில் பண்ணுறாருன்னா தங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் ரேங்க் ஏற்ற மாதிரி வரும் தெரிஞ்சு. தட்ஸ் வை நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து சில பேர் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் இங்கே வந்து திட்டத்தட்ட 1,00,000 ஆல்மோஸ்ட் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வந்து 1,99,868 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வாங்கி கவுன்சிலிங்காக நம்மளுடைய ஷெட்யூல் படி ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்கள். அதனால் பை கீப்பிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் மைண்ட், நம்மளுடைய கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணக்கு ஏற்ற மாதிரி நடத்தப்படும். ஆனாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் வெக்கேட் பண்ணி போகிறாருன்னா நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு சிறப்பான அம்சம் இருக்கிறது. நம்மளுடைய ரேங்க், ப்ரொவிஷனல் ரேங்க் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 types ஆஃப் சாய்ஸஸ் எடுத்துக்கலாம். ஒன்று ஜாயின் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துக்கலாம், 2 நாட் ஜாயின்டு கொடுத்துருக்கலாம், 3வது ஜாயின் பண்ணி அப்வர்ட் மூமெண்ட் ஆப்ஷன் இருக்கிறது. அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்கன்னா அவர் மேலே பெட்டர் ரேங்க் வாங்கக்கூடிய சீட் ஏதாவது வெக்கேட் ஆகிருக்குன்னா இவருக்கு அப்வர்ட் மூமெண்ட் ஆகிட்டு அவருக்கு அந்த சீட்டு வழங்கப்படும். அதே மாதிரி ஜாயின் பண்ணாமலே அப்வர்ட் மூமெண்ட்டு கேட்கலாம். ஸோ திஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் இருக்கிறது. அதனால் அந்த பிரச்சனைகள் வந்து இந்த ப்ராசஸ் மூலியமாக சார்ட் அவுட் பண்ண மாட்டோம்னு எதிர்பார்க்கலாம். பர்டிகுலர்லி இந்த தட்ஸ் வை இந்த இஷ்யூனால் தான் இந்த ப்ரொவிஷனை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஜாயின் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட். சப்போஸ் ஸ்டூடெண்ட் வந்து பெட்டர் ரேங்க் ஸ்டூடெண்ட் வெக்கேட் பண்ணுறாருன்னா சீட், கீழே இருக்கிற ரேங்க் ஸ்டூடெண்ட் வந்து அப்வர்ட் மூமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது அதில் அவர் ஜாயின் எல்லோரும் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் வை இது வந்து அவேர்னஸ் நல்லா பண்ணுறோம். சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் வச்சுருக்கிறோம். தங்கள் வாயிலாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஸோ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.